தாயே, என் பொண்ணுக்கு நீதாம்மா துணையா இருக்கணும். வலது கைய காட்டு மதி. மா, அதான் பூஜை பண்ணியாச்சுல, அப்புறம் இதுக்குமா இந்த கயிறெல்லாம்? பூசாரி சொன்னதை கேட்டல்ல. இன்னும் தாலி கூட பிரிச்சு கோக்காத நிலைமையில நீ வெளியூருக்கு போற. உனக்கு ஏதாவது ஆபத்து வந்தா இந்த கயிறு தான் உன்னை காப்பாத்தும். துர்கையம்மனை மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த கயிறை கட்டிக்கோ. சரிம்மா, உன் திருப்திக்காக நான் இந்த கயிறை கட்டிக்கிறேன். மகிழ், என்ன நான் கூப்பிட்டப்ப வர முடியாதுன்னு சொன்ன? இப்ப எந்த சாமி சொல்லி இங்க வந்த? இதோ நீ கும்பிடுற இந்த சாமி சொல்லிதான் நான் வந்தேனே வச்சுக்கோ. அப்படியா? அப்படின்னா நீ ஏற்காடு வர? ஏன் நான் வரக்கூடாதா? அடடா, தாராளமா வாமா. நீதான் நிமிஷத்துக்கு நிமிஷம் அவதாரத்தை மாத்திக்கிட்டே இருப்பியே. பாடான்னு இருக்கு. உன்னை மட்டும் விட்டுட்டு போறோம்னு ஒரு குறை இருந்துச்சு. இப்ப நீ வந்ததும் தான் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. மாப்ள, திடீர்னு ஊருக்கு கிளம்புறீங்களே, உங்க அம்மா எதுவும் சொல்லலையா? இல்ல ஆண்டி, அம்மா வீட்ல இல்ல, வெளியே போயிருக்காங்க. நாங்க போறது அம்மாக்கு தெரியாது. அவங்க வந்து கேட்டா என்னோட வேலை விஷயமா போயிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். மா, நீயும் அப்பாவும் வீட்டுக்கு வந்தப்ப மகிழி கிட்ட என்ன சொன்னீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நேத்து நைட்டே இவ லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு வெளியில போயிட்டா. அதுக்கப்புறம் இவ்வளவுதான் மனசு மாறி வந்தா. மதி, நீயும் மாப்பிளையும் ஒரு குறையும் இல்லாம நல்லபடியா வாழணும்னுதான் உன்னை வெளியூர் அனுப்ப நான் சம்மதிக்கிறேன். முதல்ல அத மனசுல வச்சுக்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோமா, நீங்க கவலைப்படாம இருங்க. சரியா? சரி, கிளம்பலாமா? போலாம்ல? மதி, நீங்கெல்லாம் போய் கார்ல இருங்க, நான் அம்மா கிட்ட பேசிட்டு வரேன். வா. போலாமா மதி? நானும் கூட போறேம்மா. போயிட்டு வரேம்மா. அம்மா, நான் வந்ததும் உங்க முகம் வாடினதை நான் பார்த்தேன். நான் தான் ஆதிக்கும் மதிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன். நானே எப்படிமா அவ வாழ்க்கைக்கு தடையா இருப்பேன்? நீங்களும் அப்பாவும் வீட்டுக்கு வந்து என்னை வீட்டை விட்டு போக சொல்லி கேட்டப்போ நானும் ஆதிக்கும் மதிக்கும் இடைஞ்சலா இருக்க கூடாதுன்னு வீட்டை விட்டு போனேன். நான் போயிட்டா இவங்க சேர்ந்து வாழ்வாங்கன்னு நினைச்சேன். ஆனா விதி மறுபடியும் என்ன அங்கேயே கொண்டு வந்துருச்சுமா. எப்படியாவது ஆதியையும் மதியும் சேர்த்து வைக்கணும்னு தான் நாங்க அவங்கள ஏற்காடுக்கு அனுப்ப முடிவு செஞ்சோம். அவங்க ஹனிமூன் போற இடத்துல எனக்கு என்ன வேலைன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அதுக்கு ஒரு காரணம் இருக்குமா. உங்கள மாதிரியே மதிக்க நானும் ஆபத்து வருமோன்னு பயப்படுறேம்மா. அதனாலதான் அவளுக்கு துணையா நானும் போகணும்னு முடிவெடுத்தேன். நீங்க கெட்ட கனவு கண்டீங்கன்னு மதி சொன்னா. அத நினைச்சு நீங்க பயப்படாதீங்க. மதிக்கு எந்த ஆபத்தும் வராம நான் அவளை பத்திரமா பாத்துப்பேன். என்ன நம்புங்கம்மா. வாங்கம்மா, வாங்க. அக்கா, நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்க்கா. அதான் வர வேண்டிய ஆபத்து வந்துட்டு போயிடுச்சுல்ல, இன்னும் எதுக்கு பயப்படுறீங்க? நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் ஆகாதுமா. எந்த ஆபத்தும் வராம மகிழ் நீ பாத்துப்பா. ஆண்டி,
நீங்க யாரும் மதியை நினைச்சு கவலைப்படாதீங்க. நாங்கெல்லாம் இருக்கோம்ல, நாங்க மதிய பத்திரமா பாத்துக்கிறோம். நீங்க தைரியமா இருங்க. மதி, என்ன நடந்தாலும் இந்த கயிறை மட்டும் கழட்டவே கூடாது, சரியா? ம் சரிம்மா. சரி, நாங்க கிளம்புறோம் ஆண்டி. போயிட்டு வாங்க மாப்ள. நீங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க.